Hi friends, welcome back to நலமுடன் வாழ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வலி ஏற்பட காரணம் என்ன? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பற்களை பொறுத்தவரை மேலே உள்ள தலைப்பகுதியை சுத்தமாக வைத்துக் கொண்டால் மட்டும் போதும் என பலருமே நினைக்கிறார்கள். ஆனால் அது பல் கட்டுமானத்தில் சிறு பகுதி மட்டுமே. அதை தாண்டி பற்கள் 3 பகுதிகளாக உள்ளன. முதல் பாகம் நாம் வெளியே பார்க்கக்கூடிய குரோன் என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதி எனாமல், மூன்றாவது ஈறுகளுக்கு கீழே இருக்கும் வேர்பகுதி ஆகியவைதான். இந்த மூன்றும் இணைந்ததுதான் ஒரு முழு பல்லின் கட்டுமானம். இதில் முதல் பாகத்தில் தான் நமது உடலின் உறுதியான பகுதி இருக்கிறது. அதை நாம் எனாமல் என அழைக்கிறோம். கடினமானதையும் கடித்து உண்ண உதவும் பகுதி தான் இது. அடுத்து இருக்கும் லேயர் டென்டின் என அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் மிகச் சிறியதாக லேயர்கள் உள்ளன. உங்களின் எனாமல் தேய நீங்கள் சாப்பிடும் சூடான அல்லது குளிர்ந்த பொருட்கள் இந்த டென்டின் மீது பட்டு உங்களுடைய பற்களை அதிக உணர்திறன் கொண்டதாக மாற்றிவிடும். அதனால் தான் பல்கூச்சம் ஏற்படுகிறது. அதற்கும் உள்ளே இரத்த குழாய்களால் செய்யப்பட்ட பல்ப் சாம்பர் என்ற பகுதி இருக்கும். இது முழுக்க இரத்த குழாய்களால் ஆனது. அதற்கு கீழ் பிரவுன் நிறத்தில் சிமெண்ட் போன்று இருக்கும். ஈறுகளுக்கு கீழே பற்களுக்கு வெளியே தாடை எலும்புகளையும் பற்களின் வேறு பகுதிகளையும் இணைக்கும் இடம்தான் சிமெண்டம் என சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. இதுதான் உங்கள் பற்களை உறுதியாக பிடித்து வைத்துக் கொள்கிறது. இதற்கும் கீழே இரத்த குழாய்களால் நிறைந்த ரூட் கேனல் இருக்கிறது. அதே போல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நரம்பு இழைகள் ஒவ்வொரு பல்லையும் நேரடியாக மூளையோடு இணைக்கிறது. இதை தாண்டி வெளியே இருக்கும் தாடை எலும்புகளில்தான் ஒவ்வொரு பல்லும் இணைக்கப்பட்டுள்ளது. இதை இணைக்கும் மேல் பகுதிதான் பெரிடோண்டல் லெகமெண்ட் என பகுதி. அதற்கு மேல் உங்கள் கண்களுக்கும் பிங்க் நிறத்தில் தெரிவதுதான் ஈறுகள். இதுதான் பற்களின் அழகான கட்டமைப்பு. பற்கள் தான் உணவை மெல்லுவதற்கும் பேசுவதற்கும் முக்கியமாக உதவுகிறது. இந்த நிலைகளில் பற்களில் ஏற்படும் வலி, பல்கோச்சம், இதர அசௌகரியமான உணர்வுகளுக்கு நிறைய காரணம் உள்ளது. முதலில் நாம் அதிகம் கேள்விப்பட்ட கேவிட்டி சிறு குழந்தைகளில் துவங்கி பெரியவர்கள் வரை யாருக்கு வேண்டுமானாலும் வரும். இதை மருத்துவ துறையில் கேரிஸ் என அழைக்கப்படுகிறது. உங்கள் பற்களுக்கு அடியில் இருக்கும் மூளைக்கு போகும் நரம்பு இழைகளால் தான் பல் உணரும் உணர்ச்சிகளை மூளைக்கு எடுத்துச் சென்று உடனடியாக பிரதிபலிக்கும். ஆரோக்கியமற்ற முறையில் பற்களை பராமரிக்காமல் அதிகமாக சர்க்கரை தன்மையுள்ள உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தால் உங்கள் பற்களின் நிறம் மாறும். பெரும்பாலும் அதிகமாக இனிப்பு தன்மையுள்ள உணவை தின்றுவிட்டு சரியாக ஒரு நாளைக்கு 2 முறையாவது பல் தேய்க்காமல் பற்களை பராமரிக்காமல் இருந்தால் இதன் பாதிப்பு பெரிதாகி வேறு பகுதி வரை சென்றுவிடும். அதற்கு பிறகும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது பாக்டீரியாக்கள் மற்றும் கெமிக்கல்களோடு கலந்து சொத்தை பல்லை உருவாக்கிவிடும். இதுவும் சிறியதாக துவங்கி பெரியதாக மாறிவிடும். அப்படியே ஒரு பல்லோடு நிற்காமல் அடுத்தடுத்த பற்களுக்கும் பரவிக்கொண்டே இருக்கும். இதே நேரத்தில் ஈறுகளும் தொற்றுக்கு உள்ளாகி ஈறுகளில் தொற்று அல்லது ஈறுவீக்கம் போன்றவற்றையும் ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உள்ளது. அதே போல பற்களை இணைக்கும் பகுதிகளும் தொற்றுக்கு உள்ளாகலாம். அதை நாம் பெரியோடென்டிஸ் என அழைக்கிறோம். இப்படி பிரச்சனைகள் ஆகும்போதுதான் நமது பற்களுக்கு கீழில் இருக்கும் நரம்பு இழைகள் அந்த வலியை உடனடியாக மூளைக்கு தெரிவித்து நமது பற்களில் பிரதிபலிக்கும். அது நமக்கு தாங்க முடியாத வலியை தருகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.